ஹாய், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இந்த 3 வசனத்திலையும் இந்த 2 வசனத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய கிரியைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவன் அறிந்திருக்கிறார். உன் கிரியைகளையும் உன் பிரயாசம், நம்ம கிரியைகள், நம்ம படுற பிரயாசங்கள், நம்ம இருக்கிற பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. அப்போஸ்தலர்னு சிலர் பட்டம் கட்டி இருப்பாங்க, அவர்கள் அப்போஸ்தலர் இல்லாம பொய் காரியங்களை செய்திருப்பாங்க, பொய்யான அப்போஸ்தலரா இருப்பாங்க. அவங்களையும் நம்ம கண்டறிந்திருக்கிறோம். நம்ம சகித்து அநேக காரியங்களை சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம இழைப்படையாமல் இருந்தோம், பிரயாசப்பட்டிருக்கிறோம். இதெல்லாமே தேவன் சொல்றாரு. ஆனாலும் இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை தேவன் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் 4வது வசனத்துல, ஆனாலும் நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்றாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம எவ்வளவு கர்த்தருக்காக தியாகம் பண்ணிருப்போம், எவ்வளவாக ஜெபம் பண்ணிருப்போம், எத்தனை ஆத்துமாக்களுக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லியிருப்போம். அது என்ன ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவ்வளவு தாகம், அவ்வளவு வாஞ்ச நமக்கு அந்த நேரத்துல இருந்திருக்கும். ஆனா இப்ப நமக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம என்னன்னா முதிர்ந்தவங்க ஆயிட்டோம், ஆவிக்குரிய ஜீவியத்துல எல்லாம் தெரியுங்கிற ஒரு காரியம் இல்ல. நமக்கு எப்போதுமே இந்த வேத வசனம், நம்ம பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்குமே வாசிக்க வாசிக்க தெவிட்டாத தேன். அது வாசிக்க 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 வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். அது உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தையினால அது நம்மளுக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை தெளிவா, அது என்னன்னா நம்ம பிரேயர் பண்ணும்போது நம்ம இயேசு கூட பேசுறோம், ஆனா பைபிள் படிக்கும் போது இயேசு நம்ம கூட பேசுறாரு அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப அந்த வார்த்தை நம்ம அந்த வார்த்தையை தியானிக்கணும், அதிகமா தியானிக்கணும். நம்ம ஆதியில இருக்கும்போது நல்ல வார்த்தைகள்லாம் தியானிச்சிருப்போம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தருடைய வார்த்தைகள் தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது, உபவாசம் இருக்கிறது, கண்ணீர் விட்டு தேசத்துக்காக கதறுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறோம். போக போக நாட்கள் செல்ல 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 தேவனுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு இடைவெளி. பார்த்துக்கலாம், ஜெபம் பார்த்துக்கலாம், வேதத்தை படிக்கணுமே பார்த்துக்கலாம், அதுக்குன்னு ஒரு டைம் வரும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும். அது தேவன் வேண்டாங்கிறாரு. அதே மாதிரி அடுத்த வசனம், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி, நம்ம மனம் திரும்பி, நம்ம ஒரு காரியம் சொல்லட்டா, நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம மனம் திரும்பி தான் ரட்சிக்கப்படுறோம், அப்படித்தானா? ஆனா ரட்சிப்புங்கிறது ஒரு முக்கியமான இது. ஆனா அந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்ம அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற அனுபவம் என்ன செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட குறைய குறைய தேவன் சொல்றாரு, நீ மனம் திரும்பு. நம்மளுடைய மனம் திரும்பணும், ஆதியில இருந்த அன்புக்கு நம்ம வரணும். ஆதியில நம்ம என்னென்ன கிரியை செய்தோம், தேவனுக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தோம், தேவனுக்கு விரோதமா ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்கள குறித்துதான் ஒரு ஆத்ம பாரத் நம்மள்கிட்ட இருந்துச்சு. இயேசுவே இவங்களெல்லாம் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்ம பாரம் இருந்துச்சு. இப்ப நமக்கு அப்படி கிடையாது. ஆமா, பாவம் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க அப்படின்னு தான் நம்ம மனசுல இருக்கும். ஆனா நம்ம அவங்கள்ட்ட அந்த பாவத்தை சொல்லணும். இப்ப ஒரு குடிகாரம் இருக்கிறானா அவங்கள்ட்ட போய் நீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாதான் அது அவங்களுக்கு பாவம், நம்மள இருந்து ரட்சிப்புக்குள்ள வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒருத்தவங்க தப்பு பண்றாங்களா, அது எவ்வளவு பெரிய மனுஷனாவே இருந்துட்டு போகட்டே, அவங்க தப்பு பண்றாங்களா, நம்ம அவங்க தப்பு அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். கேட்கறது அவங்கவுங்க பிரச்சனை. இப்ப சில ஆட்களை இப்ப அநேகர் கேட்கிறாங்க, நீங்கெல்லாம் ஏன் இந்த யூடியூப்ல மெசேஜ் போடுறீங்க, ஏன் நீங்க மீடியால சொல்றீங்க, நேர்ல அவங்கள கூப்பிட்டு பேசுங்களேன் அப்படின்னு. நேர்ல எங்களுக்கு அவங்கள பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தாருன்னா நாங்க அவங்கள்ட்ட சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, ஒரு சகோதரன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம எல்லாரும் ஒரே உடன்பிறப்புகள், ஒரே சகோதரம், ஒரே ஐக்கியம். நம்ம எல்லாம் ஒரு சரீரம் பாடுபடுதா, நம்ம சரீரம் பாடுபடணுங்க. ஒரு ஆத்துமா கர்த்தருடைய பிள்ளை, ஒரு பிள்ளை பாரம் கஷ்டத்துல இருக்குதா, நான் ஒண்ணு கேட்கட்டுங்களா? நம்ம குடும்பத்துல ஒரு சப்போஸ் எடுத்துக்கங்களேன், நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளையோ நம்ம மனைவியோ நம்ம ஹஸ்பண்டோ ஒரு பாவம் பண்ணிட்டாங்க, நம்ம எவ்வளவு துடிக்கிறோம், ஐயோ இந்த ஆத்மா நரகத்துக்கு போயிருமே துடிக்கிறோம்ல. அதே போலதான் எந்த ஆட்கள் தப்பு பண்ணினாலும் நமக்கு அந்த ஆத்ம வாரம் வேணும். அவங்கள்ட்ட அந்த தப்பை நம்ம சொல்லணும். நீ அந்த தப்பை சொல்லல அப்படின்னா நீ நரகத்துக்கு போயிருவ. அதுதான் தேவன் சொல்றாரு.
எசேக்கியேல வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தன் சகோதரன் கண்ட ஒரு தப்பு செய்யறானா அந்த சகோதரன் நம்ம போய் சொல்லணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. அந்த ஆத்மா இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த ஆத்மா உங்க கூட பேசுறதுக்கு தேவன் அனுமதிச்சிருப்பாரு. அந்த நேரத்துல நீங்க அந்த ஆத்மாட்ட நீங்க சுவிசேஷம் சொல்லாம அந்த ஆத்மாவுக்கு உயிருக்கு ஏதாவது ஆயிட்டுனா நீங்க தானே கர்த்தருக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பாய் சொல்லுகிறேன், சுவிசேஷம்ங்கிறது நம்ம மேல விழுந்த கடமை. நம்ம எல்லா கிறிஸ்தவங்களுக்கு விழுந்த கடமை அதுதான். அதில் நம்ம பார்க்குற எல்லாருக்குமே சுவிசேஷம் சொல்லணும். அவங்க முரட்டு குணம் உள்ளவங்களாவே இருந்துட்டு போகட்டுமே, நம்ம அவங்க தப்பை சுட்டி காட்டணும். நீங்கள் இந்த தப்பு பண்ணுறீங்க, இல்லை இந்த வெளியில் வாங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்கள் ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லி நம்ம சுவிசேஷம் சொல்லணும். அதுக்காக தான் நம்மளை பரிசுத்தான அபிஷேகத்தை வந்து நம்மளை அபிஷேகித்திருக்கிறாரு. எனக்கு அப்படி இல்லை. ஏன் குறை சொல்கிறீங்க? நீங்கள் ஒழுக்கமா? நாங்கள் அந்த காரியங்கள் ஒழுக்கமா இருக்கிறனால தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இல்லைன்னா தேவன் அதை பிரசங்கிக்க வைக்க மாட்டாரு. என்கிட்ட கரை இருக்கும், நான் எப்படி அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க முடியும்? நாங்க ஒழுக்கமா இருக்கிறனால பிரசங்கிக்கிறோம். நீங்க ஒழுக்கம் இல்லாதனாலதான் அதில் தேவையில்லாத கமெண்ட்ஸ் போடுறீங்க. நீங்க திருந்துங்க முதல்ல. தேவையில்லாத கமெண்ட்ஸ், பாவம் இருக்கிறனால அந்த கமெண்ட்ஸ் வருது. இந்த வார்த்தை உங்களுக்கு தொடப்படுது இல்ல, மனம் திரும்புங்க. நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க, நீங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு செய்யறேன், என் மாம்ச கிரியை செய்யல. கர்த்தர் எச்சரிக்கிறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கர்த்தருடைய ஜீவியத்துல ரொம்ப, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருங்க அப்படின்னு சொன்னதை உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமோ? அதெல்லாம் கர்த்தர் சொன்னா சொல்லுவோம். கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணா கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுவோம். நான் எங்க கர்த்தர் எனக்கு சொல்றத நான் சொல்றேன். அது கேட்கறதும் கேட்காதது உங்களுடைய பிரச்சனை. நாளைக்கு என்கிட்ட தான் கர்த்தர் கேட்பாரு, உன்கிட்ட சொன்னல நீ சொன்னியான்னு. சும்மா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, கர்த்தர் 2 மடங்கு உங்களுக்கு தருவாரு அப்படின்னா எல்லாருக்கும் குளிர்ந்துட்டு இருக்கும். இப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எதை சொல்றாரோ அதை சொல்லுவேன். கேட்கறது அவங்கவுங்க பிரச்சனை. வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல இந்த வார்த்தை சொல்லுன்னு சொல்றாரா, நான் சொல்லுவேன். இந்த வசனத்தை சொல்லுன்னு சொல்றாரா, நான் சொல்லுவேன். அது எதுக்கு உங்களுக்கு குத்துது? உங்கள்ட்ட பாவம் இருக்குது இல்ல? உங்களுக்கு பாவம் இருக்கிறதுனால தானே ஐயோ இவ ஏன் இப்படி பேசுறா, இவளுக்கெல்லாம் யார் இந்த உரிமை கொடுத்ததுங்கெல்லாம் ஊழியக்காரியா? நான் ஊழியக்காரி தான். கர்த்தர் தான் அபிஷேகித்தாரு. எந்த மனுஷனை அபிஷேகிக்க தேவையே கிடையாது. என்னை கர்த்தர் அபிஷேகித்தார், நான் ஊழியம் பண்றேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்றேன். கேட்க கூடியவங்க கேளுங்க, இல்லாதவங்க உங்க வேலையை பாருங்க. நியாயத்திற்கு நாள போய் தேவன்ட பதில் சொல்லிக்கோங்க. அதுல தேவையில்லாத கமெண்ட்ஸ்களை போட்டு எதுக்கு இதெல்லாம்? கர்த்தருடைய வார்த்தை தொடுதா ஏத்துக்கங்க. இல்லையா உங்க வேலை, உங்க வழி ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. தீய வழியும் நல்ல வழியும் தேவன் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எந்த வழியை சூஸ் பண்றீங்க? நல்ல போயிட்டே இருங்க. சுவிசேஷம் சொல்றக்கூடியது என் கடமை. நான் அபிஷேகம் பெற்ற பிள்ளை, கடமை என் கடமை. நான் சுவிசேஷம் சொல்றேன். கீழ்ப்படைதான் உங்க பிரச்சனை. அதனால தேவையில்லாம இந்த மீடியால தேவையில்ல கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. போடுறதுன்னா போடுங்க, கர்த்தர்ட்ட பதில் சொல்லிக்கங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு பதில் சொல்லிக்கங்க. எச்சரிப்பா சொல்றேன், நீங்க இதை விளையாட்டா பண்ணலாம், ஆனா தேவனுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது பாருங்க, நல்ல உபதேசம் பண்றாங்களா இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வெளிப்படுதான்னு பாருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வெளிப்பட்டா சொல்லுங்க. நீ சொல்ற தப்புமான்னு சொல்லுங்க. அது என்னது தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்றீங்க? புரியுற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, புரியுற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்க ரீப்ளை பண்ணணும். அதுக்கு அப்படி கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ரீப்ளை பண்றோம். சம்பந்தமே இல்லாம எதையோ போடுறீங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருக்கு பதில் சொல்லி ஆகணும். அதே போல வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க. ஆதிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் பேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக்கு என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இன்னைக்கு பரிசுத்த தேவாலயம், நம்ம பரிசுத்த ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனாலும் பழைய கிரியைகளுக்கு நம்ம சாகணும். உலக பிரகாரமா வாழும் பொழுது என்ன கிரியைகள் நம்மள்கிட்ட இருந்துச்சோ அந்த கிரியைகளுக்கெல்லாம் நம்ம சாகணும். செத்து மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன். எல்லாரும் கேட்கறாங்க, எல்லாரும் ஒரு சிலர் கேட்கறாங்க, ஏன் கிறிஸ்தவங்களுக்கே போதனை பண்றீங்க, உலக பிரகாரமா இருக்கவங்களுக்கு போதனை பண்ணுங்க அப்படின்ட்டு. கர்த்தர் சொல்றாரு, சபைக்குள்ள நிறைய சீர்கேடுகள், உலகத்துல உள்ள சீர்கேடுகள் சபைக்குள்ள இருக்குது. அதுதான் சபைக்கு போதனை பண்ண சொல்றாரு தேவன். ஏசப்பா ஒன்னும் சும்மா சொல்ல மாட்டாரு.
கருத்தோட. ஆவியானவர் சொல்றது கருத்தோட இருக்கும், நியாயமா இருக்கும். அவர் நீதியாய் நியாயம் செய்கிற தேவன். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். சும்மா எல்லாம் நம்ம எதுவும் பேச போறது கிடையாது. அதனால நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது பழைய மனுஷன் நம்மளுக்கு செத்துறணும், நம்ம மாமிசம் சாகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மாமிசம் சாகல. மாமிசம் அதான் நல்ல பாம்பு இருக்குது இல்ல, நல்ல பாம்பை அது ஒரு இடத்துல கிடக்குதுன்னா நீங்க அந்த நல்ல பாம்பை போய் தொட்டு பாருங்களா, அது சீருகிறது தெரியும். அதே போலதான் அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க, அமைதலா இருப்பாங்க. ஐயோ இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு தான் இருப்பாங்க. அப்படி அவருடைய பேசுகள் தழும்புகள், ஐயோ அந்த தழுதழுத்த குரல்கள். ரொம்ப பேச மாட்டாங்க, ஆவிக்குரியவங்களாம் ரொம்ப பேச மாட்டாங்க, அமைதலா இருப்பாங்க. ஐயோ அவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா அப்படி இருக்கும். ஆனா நீங்க தொட்டா தெரியும், சர்ப்பம் சீறுகிறது போல சீறி விடுவார்கள். அதனால சபைக்குள்ள இருக்கும் பொழுது இந்த விக்கிரகங்கிறது பொருளாசையை குறிக்குது. விக்கிரகம்ங்கிறது பொருளாசை. இந்த பொருளாசைங்கிறத கொல்லாத அசுத்தாவி அதே உடையவர்களும் இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்கிறேன், ஆவிகளை பகுத்தறியத்தக்க ஞானம் நமக்கு வேண்டும். எந்தெந்த ஆவி எப்படி எப்படி கிரியை செய்யுதுன்னே நமக்கு இப்ப கடைசி காலங்களில் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் நம்பி ஓடுறோம். ஐயோ பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டின்னு சொல்லி எல்லாரையுமே நம்பி நம்ம என்ன செய்யறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஓட்டம் சரியில்லாத ஓட்டம். ஆவிகளை பகுத்தறியத்தக்க ஞானத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒருத்தவங்க உபதேசிக்கும் போது அந்த உபதேசத்தை கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தானா, கர்த்தர் தான் சொல்கிறாராங்கிறதை கூர்ந்து கவனித்து கர்த்தர் காட்டும் பாதையில் செல்லுங்கள். எல்லா இடத்துக்கும் காலச்சடெல்லாம் போகாதீங்க. கர்த்தர் சொல்லுவார், அந்த இடத்துக்கு போன ஆவியானவர் பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்கு கர்த்தர் போதிப்பார். அந்த இடத்துக்கு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க ஆத்துமாதாயம் செய்யுங்க. கடைசி காலம் நெருங்கி விட்டது. எவ்வளவு தூரம், எவ்வளவு நீங்க பாவம் செய்யறாங்களா அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லுங்க. நீங்க செய்யறது பாவம் சொல்லாம மட்டும் இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் செய்த பாவங்களை எனக்கு ஒரு ஆள் சொன்னதுனாலதான் அந்த பாவத்தில் நான் மன திரும்ப ஒரு வேதுவாயிற்று. சிலங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பாவமானு இருப்பாங்க. இதெல்லாம் செய்யறதெல்லாம் பாவமான இல்ல, அவங்க செய்யறது பாவம். உங்களுக்கு நீங்க பரிசுத்தான அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, உங்களுக்கு அவங்க செய்யறது பாவம் தெரிஞ்சா போய் சொல்லுங்க. சிஸ்டர்ஸ் பிரதர், நீங்க இதை பாவம் பண்றீங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்க இந்த பாவத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அவங்க மனம் திரும்புறதுக்கு அது ஏதுவா இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்க சொல்லிடுவீங்க, அது என்னைக்காவது ஒரு நாள் அது பலனை கொடுக்கும். ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அது பலனை நீ காண்பான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க போடுற விதை அநேக நாட்களுக்கு பின்பு அது உங்களுக்கு ஒரு மரமாய் செடியா இது மாதிரி நிற்கிறதை நீங்க காண்பீங்க. அதனால நீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. ஆதியில் இருந்த அன்புக்குள்ள நீங்க வாங்க. நிறைய காரியங்களை நீங்க மிஸ் பண்ணி இருப்பீங்க, சோர்வுக்கு இடம் கொடுத்திருப்பீங்க, இல்லைன்னா பழைய பாவங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருப்பீங்க. நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அந்த பாவத்துக்கு நமக்கு விடுதலை பெறலையே, பேசாம அந்த பாவத்திலே இருந்திருப்போம். அநேகர் அதுல இருக்கலாம். சோர்வின் ஆவிகளுக்கு நீங்க இடம் கொடுத்திருக்கலாம், சோம்பேறித்தனத்தின் ஆவிகளுக்கு நீங்க இடம் கொடுத்திருக்கலாம், சலிக்கிற தன்மைக்கு அபிவிசுவாசமான எண்ணங்களுக்கு நீங்க இடம் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் இந்த சமுதரி போட்டு தேவனுக்காக பக்தி வைராக்கியமா எழும்புங்கள். ஆதில் இருந்த அன்பை தேவன் உங்களுக்கு தருவாராக, கண்டிப்பா தருவார். நீங்க விசுவாசமா தேவனிடத்தில் கேட்டால் அந்த ஆதில் இருந்த அன்பை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆவிகளை பகுத்தறிந்து யார் கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை நோக்கி செல்லுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய செபம் செய்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை என்னை வழிநடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் போதித்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் இதை கேட்டு மனம் திரும்பட்டும் அப்பா. ஆதில் இருந்த அன்பை மறுபடியும் பிள்ளைகளிடத்தில் ஊற்றுவீராக சுவாமி. சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உற்சாகத்தின் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொள்வதாக தகப்பனே. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உன் பொறுமை, உன் கிரியைகள், உன் பிரயாசத்தை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி நாட்களில் சொல்லி தந்தீங்கப்பா. அந்த குறையை எடுத்து நாங்கள் மாற்றணும், நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும். ஆண்டவரே ஸ்தோத்திர. ஆவிகளை பகுத்தறிந்தப்பா, உண்மையாய் நாங்கள் உண்மை தேட என் தேவன் இரக்கம் செய்வீராக. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் புரோஜனமாய் காணப்படட்டும். எல்லாரும் ஆவியில் அனலாய் மாறட்டும் தகப்பனே. கிருபையாயிரம் ஆசீர்வதியும் துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறேன். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.